திரைத்துறையில் எப்படி வந்து அவருடைய சக போட்டியாளராக இருக்கக்கூடிய அஜித்தை மீறி அது ஒரு நல்ல நிலைக்கு வந்தாரோ, கரெக்டாக ஓவர்டேக் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கொண்டு எப்படி ஃபீல்டில் நின்னாரோ அதே மாதிரி அரசியலில் நிற்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் திருப்ப சொல்கிறது என்னென்னா, அவர் நல்லவர் அல்ல, வல்லவர். வல்லவராக இந்த சினிமா உலகத்தில் நிறைய ஜெயிச்சிங்க. ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு நல்லவர் என்ற குணம் தேவை. அவருக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி அமைச்சாவது ஆட்சி அதிகாரத்துக்குள்ளார போயிடுவார். வருங்காலத்தில் அவர் வந்து அரசியல் எதிர்கட்சி தலைவராகவோ துணை முதல்வராகவோ ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி இவரும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அவங்க இப்போ சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏடிஎம்கே கூட நாங்கள் கூட்டணி போக மாட்டோம், டிஎம்கே கூட கூட்டணி போக மாட்டோம், பிஜேபியோட கூட்டணி போக மாட்டோம், காங்கிரஸோட கூட்டணி போக மாட்டோம் உங்களால் சொல்ல முடியுமா? ஏங்க நாளைக்கு நல்ல ஒரு கூட்டணி உங்களுக்கு வந்து நல்ல கட்சி வந்து வளர்ந்து நாளைக்கு ஒரு அதிகார பதவி கிடைக்கும்னா யார் கூட கூட்டணி வைத்தாவது அதிகார பதவிக்கு வரக்கூடிய திறன் பெற்றவர் தான் அவர். விஜயை பொறுத்தவரை போராளியாக இருந்து கொள்கைகளை பரப்புறதுக்கு அரசியலுக்கு வரல, அதிகார பதவி வர்றதுக்காக வராரு. அதிகார பதவி வேணும்னா யாருக்கிட்ட வேணாலும் கூட்டணி அமைச்சு அதிகார பதவிக்குள்ளார போகக்கூடிய யோசிக்கக்கூடிய மனிதர். இதே வந்து சீமானுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய போராளி குணத்தாலும் தன்னுடைய கொள்கையாலும் அவங்க கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு நின்று தனியாக களமாடுறாரு. இவர் போராளி, அவர் அரசியல்வாதி, அவருக்கு ஒத்தே போகாது, இவர்கள் கூட்டணி அமைக்க மாட்டார்கள். இப்போ கோட் படம் இப்போ விட்டுருக்காரு இல்லையா, கோட் படத்தில் வந்து விஜயகாந்த் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது, ஒரு ரோல் கொடுத்துருக்கிறது, ஏன் கொடுக்கல? அதை விட்டுட்டு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமாக விஜயகாந்தை வர வைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன உங்களுக்கு? அதுலேயே விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியனுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா என்ன குறைஞ்சு போயிடும்? அந்த அளவுக்கு நீங்கள் நல்லவன் இல்லை. அவர் ஜாதகம் பார்க்குற ஆளு, புரியுதுங்களா? அதேமாரி இறை வழிபாடு பண்ணுறாள், இதற்கெல்லாம் எதிரானவர்கள். இன்னொன்று, அவரை பற்றி எவ்வளோ விமர்சனம் வருது இல்லை, எதுக்காக மறுப்பு நிறைய கொடுத்துருக்காரா? மறுப்புலாம் கொடுக்க மாட்டாருங்க. அதெல்லாம் விமர்சனம் நீங்கள் பட்டு பேசிட்டு நீங்கள் பட்டு கத்திட்டு போங்கடா, நான் ஜெயிச்சு வந்துட்டே இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல ஒரு மனிதருங்க அவர். அவரை பொறுத்தவரை அவர் ரூட்டு மிக மிக சரி. இன்றைய அரசியல் சூழலுக்கு அவர் ரொம்ப ரொம்ப சரி. தன்னுடைய கருத்துக்கு ஒத்து வரக்கூடிய மனிதர்களை வைத்திருப்பார். அதே ஒத்து வரல, வளர்ச்சி நாளைக்கு வந்து அரசியலில் வளர்ச்சி அடைஞ்சு போகும்போது புஷியானந்த் சாருடைய கருத்துக்களுக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்தால் கண்டிப்பாக அவரை விட்டு விலகி போயிடுவார். அதுக்கெல்லாம் அவர் வந்து யோசிக்கலாம் மாட்டார். வணக்கம் சார். வணக்கப்பா. விஜயோடைய அரசியல் வருகையை பற்றி அதிகமாக பேசின ஜோதிடர் நீங்கள் தான். ஓகே, சரிங்களா? அவருடைய ஜாதகத்தையும் கணிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அவருடைய வருகையை பற்றி உங்களோட கருத்து சார்? விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு ஆணித்தனமாக சொன்னது நான் தான் அதிகமாக சொல்லியிருப்பேன். விஜய் நல்லவர் அல்ல, வல்லவர், அவர் அரசியல் ஜாதகம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். விஜய் வந்து 22/6/1974 பிறந்தவர், சென்னையில் பிறந்தவர். கன்னி லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம். இன்றைக்கி 50வது வயசில் 2 மாதம் நடக்குது அவருக்கு. இதில் என்னென்னா, விஜயை பொறுத்தவரை அவருக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து நீட்சபங்க ராஜயோகம், சந்திரமங்கலா யோகத்தில் இருக்கார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீட்சம் அப்படிங்கும்போது அவர் அதிகமாக பேச மாட்டார். அதே ராஜயோகம் வாங்கினதால அது வந்து யோகமாக செயல்படும். நீட்சபங்க ராஜயோகம் அரசியலுக்கு ஆளுமை அப்படிங்கிறது செவ்வாய்னு அர்த்தம். அது வந்து அவருக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறதால தான் அவர் வந்து திரைத்துறையில் சாதித்தது. திரைத்துறையில் எப்படி வந்து அவருடைய சக போட்டியாளராக இருக்கக்கூடிய அஜித்தை மீறி அது ஒரு நல்ல நிலைக்கு வந்தாரோ, அஜித் இருக்கிற அதே அஜித் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவர் நாளைய தீர்ப்பு, அவர் வந்து அமராவதி, அது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அவர் வந்து பெஸ்கி புத்தகம்னு ஒரு படம் வந்து தெலுங்கில் பண்ணார். அந்த தெலுங்கில் பண்ண படம் வந்து காதல் புத்தகம் இங்கே அப்புறமா வந்துச்சு. இங்கே ஃபஸ்ட்டு படம் வந்து அமராவதி தான். அமராவதி, ஆசை, காதல் கோட்டை, இப்படியா ஒரு வளர்ந்து வர காலகட்டத்தில் கல்லூரி வாசல்லாம் வந்து அஜித்தும் பிரசாந்தும் சேர்ந்து நடித்தாங்க. அந்தளவுக்கு இருந்த காலகட்டத்தில் சாக்லேட் பாய் மாதிரி இருப்பார், பார்க்கவே ஆசையாக இருக்கும். அப்போ வந்து இவருடைய நாளைய தீர்ப்பு, தேவா, விஷ்ணு, அதே மாதிரி நிறைய படங்கள் இவர் பண்ணிட்டு இருந்தார் அவங்க அப்பா வச்சு. அப்போ வந்து இவர் அந்தளவுக்குலாம் இல்லை. ஆனால் அஜித்துக்கு எப்படி வந்து டான்ஸ் வராது, இவர் டான்ஸ் கற்றுக்கிட்டாரு. ரொமான்ஸ் வராது, இவருக்கு ரொமான்ஸ் கற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமர் வராது, அந்த ஹியூமர்லாம் இவர் கற்றுக்கிட்டார். அப்போ எப்படி தன்னுடைய சக போட்டியாளனை கரெக்டாக ஓவர்டேக் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கொண்டு எப்படி ஃபீல்டில் நின்னாரோ அதே மாதிரி அரசியலில் நிற்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அரசியல் ஜாதகம் அவருடைய ஜாதகம். ஆனால் திருப்ப சொல்கிறது என்னென்னா, அவர் நல்லவர் அல்ல, வல்லவர். வல்லவராக இந்த சினிமா உலகத்தில் நிறைய ஜெயிச்சிங்க. ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு நல்லவர் என்ற குணம் தேவை. நல்லவர் என்ற குணத்துக்கும் வல்லவர் என்ற குணத்திற்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன். காமராஜர் வந்து முழுக்க வந்து நல்லவர், அதே வந்து கலைஞர் வல்லவர். இதான் வித்தியாசம். அப்போ விஜய் வந்து வல்லவர், ஆனால் வல்லவராக வாங்க, நல்லவராக பணி செய்யுங்க. எல்லாரும் நல்லவராக வருவாங்க, அப்புறம் வல்லவராக மாறிடுவாங்க.
ஆனால் நீங்கள் வரும்போதே வல்லவராக தான் வரீங்க. ஆனால் நல்லவராக பணி செஞ்சு மக்களுக்கு நிறையா தொண்டு செய்யுங்க. மக்கள் வந்து ஏதோ ஒரு எதிர்பார்க்குறாங்க, ஏதாவது நிறைய மாற்றங்கள் வந்து விடாது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை செய்யுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். ஏன்னா அவர் அரசியல் ஜாதகம். இதில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ அவர் வந்து கட்சி ஆரம்பித்தார் இல்லையா, அவருக்கு வந்து சந்திரமங்கலா யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. சந்திரமங்கலா யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீட்சபங்க ராஜயோகம் இருக்குது. சனி பகவான் வக்ரமாகி கொடுக்குறாரு, வக்ரமாகி யோகத்தை கொடுக்குறாரு ஒரு ஜன ஜாதகத்தில். சனி என்பது தான் நிலைப்புத்தன்மைன்னு சொல்கிறது ஜோதிடத்தில். சனி என்பது நிலைப்புத்தன்மை, செவ்வாய் என்பது ஆளுமை, சூரியன் என்பது அதிகாரம். இது எல்லாமே அவரோட ஜாதகத்தில் நல்லா பொருந்தி வருது. அவர் அரசியலுக்கு வருவார். அவர் ஆந்திராவில் எப்படி ஒரு பவல் கல்யாணம் ஒரு பிரேக் கொடுத்தார் இல்லையா, ஒரு கூட்டணி வந்து அமைச்சு ஒரு பிரேக் கொடுத்தார் இல்லையா, அதே மாதிரி இவர் வந்து சீமான் வந்து இப்போ வந்து 8 வருஷமாக ஒரு கத்தி ஒரு 30 லட்சம் வாக்குகளை வாங்குகிறார். அதே வந்து விஜய் ஒரே ஒரு ஆப் மட்டும் வெளியிட்டு 30 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கிறார். அப்போ யார் இதில் வல்லவர் சொல்லுவாங்க? இல்லை, நம்ம உறுப்பினரை சேர்க்கறதும் ஓட்டுகளாக மாற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை, ஓட்டாவே அவர் மாற்றிடுவார். 30 லட்சம் ஓட்டு 30 லட்சம் உறுப்பினர் சேர்த்தார் இல்லையா, இன்னமும் சேர்ப்பார். அதை ஓட்டாவே மாற்றும் திறன் பெற்றார். அதிகம் பேச மாட்டாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நிறையா பேசுவார், கவிதை நடை பேசுவார், உரைநடை பேசுவார், எல்லாம் பேசுவார். எம்ஜிஆர் எவ்வளோ பேசினார்? எம்ஜிஆரோட வீடியோ எடுத்து பாருங்களேன். தன்னுடைய ரசிகர்களை கரெக்டாக கட்டமைச்சு சரியான பாயிண்ட்டை மட்டும் பேசி முடிச்சிருவார். இப்போ விஜய் எல்லா மீட்டிங்லையும் பேசுகிறது என்ன பேசுகிறாரு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற மாதிரி தமிழை உள்ளே எடுத்துட்டு வராரா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடி வெளியீட்டு விழாவில் என்ன பண்ணுறாரு? கரெக்டாக அவருடைய செவ்வாய் ஆளுமைக்கு தகுந்த மாதிரி மேலே சிகப்பு என்பது செவ்வாயோட ஆளுமை, சந்திரமாலா யோகம். குரு அவருக்கு நீட்சபங்க ராஜயோகம். குரு வந்து கெட்டு போயிருக்காரு. ஓட் பேங்க் அரசியலுக்குள்ளார அவர் சீக்கிரம் வரமாட்டார். கரெக்டாக மஞ்சளை வந்து சென்டரில் வைக்கிறாரு, வாகை மலர்கள் வைக்கிறாரு. அந்த வாகை மலர்ன்றது என்ன? போராடி வெற்றி காணும் திறன் பெற்றது தான் வாகை மலர். அந்த வாகை மலரை கரெக்டாக வைக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 யானை வைக்கிறாரு. 2 யானை என்னத்தை கொடுக்குது? கஜலட்சுமியோட யோகத்தை கொடுக்குது. கஜலட்சுமினா வீரன் அர்த்தம். 2 யானை எப்படி இருக்கும்? கேரளா கவர்மெண்ட் சிம்பிள் அதுதான். 2 யானை மூலிமா அவர் என்ன சொல்ல வர்றாரு? நிலைப்புத்தன்மையை கொடுக்குறாரு. இந்த சனீஸ்வர பகவான் மறைமுகமாக யானை வடிவத்தில் உள்ள வச்சுட்டாரு. வீரத்தை கொடுக்கும், எதிரியை வெல்லும் திறனை கொடுக்கும். எல்லாமே ஆய்வு பண்ணி சரியா பண்றாங்க. சரி, இவர் வந்து ஜோசப் விஜய், ஓகே ஒத்துக்கிறோம், இல்லை எல்லாம் மறுக்கல. ஆனா புசியானு சார் இருக்கார் இல்லையா, அவர் எத்தனை கோயிலுக்கு போறாரு? போலியா கோயிலுக்கு? இவங்க மத எதிர்ப்பாளர்களா? அப்படிலாம் இல்லைங்க. அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எடுத்த பணியில சிறப்பாக செயல்படுவாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். அவரோட கட்சி ஆரம்பிக்கிறதாக இருக்கட்டும், அவரோட அரசியல் வருகையாக இருக்கட்டும், வாழ்த்துறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நல்லவனா இருந்து உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, சரியான வயசு, அதாவது அவருடைய சரியான வயசில் நாளைய தீர்ப்பு படத்தின் மூலியமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா சினிமாவுக்குள்ள வர்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு அரசியலுக்கு வர்றது சரியாக 50 வயதில் வராரு. இதுவும் சரியான ஒரு என்ட்ரி தான். சரியான வயதில் வரீங்க, சரியாக உங்களுக்குன்னு ரசிகர் கூட்டம் இருக்காங்க. அதை கரெக்டாக வடிவமைச்சு நீங்கள் வந்து அரசியலில் ஒரு நிலைப்புத்தன்மையாக நின்று மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து சீமான் சார் என்ன சொல்கிறாருன்னா, நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அப்படி வர்றதா இருந்தால் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கொள்கையை பின்பற்றி யார் வரீங்களோ அவங்கள வந்து நான் வந்து அந்த கூட்டணிக்குள்ளார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். இவருக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்துவார், இவருக்குன்னு ஒரு மீட்டிங் போடுவார். மீட்டிங் போடுறதுக்கான தேதி இடம் எல்லாமே வடிவமைச்சு கரெக்டாக பண்ணிட்டாங்க. மீட்டிங்கு நல்லா போகும், நல்லா கூட்டமும் சரி, இவருக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த கூட்டத்தை கரெக்டாக வழி நடத்தி எடுத்துகிட்டு போய் கரெக்டாக ஒரு கூட்டணி அமைச்சுக்குவார். திடீர்னு அவருக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி அமைச்சாவது ஆட்சி அதிகாரத்துக்குள்ளார போயிடுவார். வருங்காலத்தில் அவர் வந்து அரசியல் எதிர்கட்சி தலைவராகவோ துணை முதல்வராகவோ ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி இவரும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அன்னையிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வருவார்னு சொன்னேன், வந்தாரா இல்லையா? அதுமாரி கட்சி அப்போ அரசியலுக்கு வருவதோடு இல்லாமல் இப்போ அவருக்கு நடந்துட்டு அஷ்டமத்து சனி காலம். இந்த அஷ்டமத்து சனி காலங்கிறது கோச்சாரத்தில் இந்த அஷ்டமத்து சனி அவருக்கு நிறைய வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வளர்ச்சியை கொடுக்காது. ஆனால் இந்த நேரத்தில் கட்சியை வடிவமைப்பார்னு சொன்னேன். 26 வந்து எலெக்ஷனுக்காக இப்போ கட்சியை வடிவமைப்பார். 26 வந்து அவருக்கு யோசனை காலம் தொடங்குது. அப்போ வந்து அரசியல் ஒரு பிரேக் வருவார், நல்லா வருவார் அப்படின்னு நான் சொன்னேன். அதேமாதிரி இப்போ வடிவமைச்சிட்டு இருக்காரா, கொடியை விட்டார், மாநாடு நடத்துவார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய அணி, மாணவர் அணி, வக்கீல் அணி, எத்தனை அணி எல்லாமே அவர் கட்சியில் ஆரம்பித்தார். என்ன அதில் பண்ணலை? ஒரு கட்சிக்கான இப்போ வந்து அதிகாரம், இப்போ வந்து தேர்தல் ஆணையமும் அங்கீகாரம் பண்ண போகுது. என்ன பண்ணல? விமர்சனங்கள் எல்லாம் வருங்க. அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் யார் வேணாலும் வாங்கடா, நல்லா அடிங்கடா, நல்லா நான் முதுகை காட்டுறேன் அப்படின்னு அடி வாங்கிட்டு எதிர்த்து பேச மாட்டார். காரியம் சாதித்து வென்று காட்டும் திறன் பெற்றவர். இதில் ஒரு சிலர் கேட்குறாங்க, நல்லவர்கள்னு சொல்கிறீங்களே, எப்படி நல்லவர் இல்லை அப்படின்னா, விஜயகாந்த் வந்து செந்தூரபாண்டி படத்தின் மூலியமாக ஒரு பிரேக்கை கொடுத்தார். விஜயகாந்துக்கு விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் வந்து
சட்டம் ஒரு இருட்டறை, அதே மாதிரி ஒரு 16 படங்களுக்கு மேலே எடுத்து கொடுத்து அவரை வந்து ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்தினார். அந்த நன்றி கடனுக்காக என் பையனுக்கு வந்து நிறைய படங்கள் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு பெரிய பிரேக் கிடைக்கல அப்படின்னு செந்தூரபாண்டி படத்தில் இலவசமாக நடித்து கொடுத்தாரு. அதுக்குரிய ரெமடி இவர் கொடுத்துற ஒரு இடம்லாம் எழுதி வச்சு பண்ணிட்டார் எஸ்.ஏ. சந்திர சார். அதோட உங்களுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் வந்து வளர்ந்து வரும்போது விஜயகாந்த் பையனுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்தாரா? ஏன் இப்போ கோட் படம் இப்போ விட்டுருக்காரு இல்லையா? கோட் படத்தில் வந்து விஜயகாந்த் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது, ஒரு ரோல் கொடுத்துருக்கிறது, ஏன் கொடுக்கல? அதை விட்டுட்டு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமாக விஜயகாந்தை வர வைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன உங்களுக்கு? அது வந்து நம்ம விட்டு பிரிந்து போன ஒருத்தருக்காக நாங்கள் பண்ணுற ஒரு ட்ரிபியூட். நீங்க சொல்ற அதே கருத்துக்கு நானும் வரேன். உங்களை விட்டு பிரிந்து போனவர்களுக்காக நீங்க அந்த செஞ்சீங்க. அதுலயே விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியனுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா என்ன குறைஞ்சு போயிடும்? அந்த அளவுக்கு நீங்க நல்லவன் இல்லை. ஏன் இதே விஜய் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் நின்னாரு. தேமுதிக கட்சியை விட்டுருங்க, இறந்து போயிட்டாரு அவங்க அப்பா, புரியுதுங்களா? இறந்து போயிட்டாரு. இறந்து போனவருடைய இறுதி சடங்குக்கு போறீங்க, இறந்து போனவரை பார்க்க போறீங்க. அப்ப உங்க மேல ஒரு செருப்பை வீசினாங்க. அப்பவே உங்களுக்கு உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் முழித்து கொண்டார். முழிச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற உணர்வை கொடுத்தார், கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அறிவிப்பெல்லாம் இல்லைங்க. நல்ல ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க, நல்ல ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க. அந்த அதிகாரம், அதாவது 12ஆம் இடம் என்பது சூரியன் அவருக்கு, அந்த அதிகார ஆசை என்பது பிறப்பிலே அவருக்கு இருக்கும். அது எப்போ அந்த சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து முழிச்சுக்கணும், எடுக்கணும், கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்து கொண்டு தான் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு அதே பேர் இருந்தது. ஆனால் அந்த போராட்டமான உலகத்தில் எப்படி நம்ம கட்சி ஆரம்பித்து வளர போகிறோம் அப்படின்னு ஜெயலலிதா மேடமுக்கு அந்த எண்ணம் இருந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எம்ஜிஆரோட இறப்புக்கு போகிறாங்க, ராணுவ வண்டியில் ஏறுறாங்க. ஏறும்போது அவமானப்படுத்தப்பட்ட உடனே தான் அவளை கீழே தள்ளி விட்ட உடனே தான் இனிமேல் கட்சி ஆரம்பிச்சே ஆகணும், கட்சியில் நம்ம ஒரு நிலைக்கு போயே ஆகணும், நம்ம வந்து ஒரு பதவிக்கு வந்தே ஆகணும்னு வெறி வந்தது. அந்த சனீஸ்வர பகவான் அப்படி முழித்துக் கொள்வார். அதே மாதிரி ஜெயலலிதா எப்படி வந்து எம்ஜிஆர் இறப்புக்கு போய் அவமானப்படுத்தப்பட்டு விழித்து கொண்டாரோ, அதே போல விஜயகாந்த் இறப்புக்கு விஜய் போய் செருப்பு வீசின பிறகு இனிமேல் ஆரம்பிச்சு தான் ஆகணும். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம், வந்துருவோம். ஆனால் இனிமேல் வந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அப்போதான் தள்ளப்படுறாரு. அப்படிதான் சனீஸ்வர பகவான் முடித்துக் கொள்வார். அதுதான் சனீஸ்வர குணம். சனீஸ்வர பகவான் என்பது நிலைப்புத்தன்மை. அவருக்கு சனீஸ்வர பகவான் அவருடைய இப்போ கொடி வெளியிட்ட நாள் என்ன தெரியுங்களா? அவருக்கு சந்திராஸ்தமம், பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஸ்தம நாள். சந்திராஸ்தம யோகமாக உள்ள ஒரு ஜாதகக்காரர். சந்திராசிரமம்னா நமக்கு எல்லாரும் கெடுதல்னு சொல்லுவோம். அன்னைக்கு எதுவும் செய்ய மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம் சொல்லுவோம். ஆனால் அவர் மட்டும் வேலை செய்வார். அவர் அன்னைக்கு தான் நல்ல நாள். சந்திராசிரம நாயகி வந்து அகிலாண்டேஸ்வரி, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி. அவளுக்கு ரொம்ப பிடித்தமானது யானை. அந்த யானை சிம்பலை போடுறாரு, புரியுதுங்களா? அதே போல விஜயகாந்த் பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் விஜயகாந்த் பையனுக்கு வாய்ப்பு கொடுக்காம விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக காட்டுறாரு. ஏன் பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கல? அந்த அளவுக்கு நீங்கள் நல்லவன் இல்லை. ஆனால் விஜயகாந்தை வந்து பயன்படுத்தி அவருக்கும் நான் நல்லவன் அப்படின்றது பொது பலனாக காட்டும் திறன் பெற்றவர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் இதே விருதுநகரில் இவர் நின்னார் இல்லையா? நீ தேமுதிக கட்சிக்கே போவானாயா? அதுக்கு குறை சொல்ல. தேமுதிக கட்சி எதுவுமே வேணாம். விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், அவருடைய பையன் நிற்கிறான், பையன் நல்ல பையன், இவனுக்கு ஒரு ஓட்டு போடுங்கன்னு ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல, அதன் மூலமா ஜெயிச்சு. அப்போ தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணியில் தானே இருக்கு. இப்போ இவர் பேசினார்னா இவர் இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நான் அதிமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு நிலை வந்துரும்ல. நீங்க சொல்ற அதுக்கு முன்னாடி அவருக்கு மேல ஒரு சாயத்தை பூசி இல்லை. நீங்க சொல்ற அதே கருத்துக்கு நானும் வரேன். நான் வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவான நல்ல, புரியுதுங்களா? ஆனால் விஜயகாந்த் பையன் நல்லவன், அவன் பார்லிமெண்ட்டுக்கு போகட்டும், அவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? சரி ரைட்டு, நீங்கள் ஏடிஎம்கே சாயம் பூசுன்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் வரும். அந்த ஓட் பேங்கிங் வரும்போது நான் ஏடிஎம்கேவோட கூட்டணி போக மாட்டேன், டிஎம்கேவோட கூட்டணி போக மாட்டேன் அப்படின்னு உங்களால் இப்போ அறிவிக்க முடியுமா? கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த முடிவு. இப்போதான் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நான் உங்கள் வாதத்துக்கே வரேன். இப்போ கட்சி ஆரம்பிக்கிறீங்க, இப்பயே சொல்லுங்க, நான் பார்ப்போம். அதில் மட்டும் சாயம் பூசிடுவோம் அப்படின்லாம் உங்களுக்கு யோசிக்க தெரிந்த நீங்கள், அதில் சாயம் பூசிடுவோம் அப்படின்னு யோசிக்க தெரிந்த நல்லவர்கள் தான் நீங்கள். அந்த நல்லவங்க இப்போ சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏடிஎம்கே கூட நாங்கள் கூட்டணி போக மாட்டோம், டிஎம்கே கூட கூட்டணி போக மாட்டோம், பிஜேபியோட கூட்டணி போக மாட்டோம், காங்கிரஸோட கூட்டணி போக மாட்டோம் உங்களால் சொல்ல முடியுமா? ஏங்க நாளைக்கு நல்ல ஒரு கூட்டணி உங்களுக்கு வந்து நல்ல கட்சி வந்து வளர்ந்து நாளைக்கு ஒரு அதிகார பதவி கிடைக்கும்னா யார் கூட கூட்டணி வைத்தாவது அதிகார பதவிக்கு வரக்கூடிய திறன் பெற்றவர் தான் அவர். அப்போ அந்த அளவுக்கு வந்து அப்படியே யோசிக்கிற ஆள் இல்லை, அந்த அளவுக்கு நல்லவர் இல்லை. யார் கூட கூட்டணி வச்சு யார் கூட கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். இதில் நீங்கள் ஓப்பனாகவே விஜயகாந்த் பையனுக்கு நான் ஏடிஎம்கே கூட கூட்டணி அவங்க இருந்தாலும் நான் ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, தேமுதிகவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலை. ஆனால் ஒரு எதிராளி கூட, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு எதிராளி கூட
அங்கே போகிறாரு விஜய் பிரபாகரன் போகிறாரு, தங்கமான பையன், அவங்க அப்பா மாதிரியே போகிறாரு. இங்கே இருக்கிற ராஜேந்திர பாலாஜி இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லைங்கிறாரு. ஏன்னா விஜயகாந்தும் ராஜேந்திர பாலாஜி ஒன்றா கட்டி பிடிச்சி பிறந்துட்டு இருந்தாங்களா? ரொம்ப நட்பா இல்லை. அங்கே போய் பார்க்கும்போது இப்படி ஒரு அப்பாவி பையனாக இருக்கானே, நல்லவனாக இருக்கானேன்னு அவங்க அந்த பையன் மேலே பாசம் காட்டுறாங்க. எல்லா மக்களும் பாசம் காட்டுறாங்க. அந்த பாசம் உங்களுக்கே இல்லை. ஏன் சொல்லலை? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. கூட்டணிக்குள்ளார விட்டுருங்க. கூட்டணி தர்மத்தை விஜயகாந்த் பையனுக்கு விழுந்த ஓட்டுங்கிறது கூட்டணிக்காக விழுந்த ஓட்டு அப்படின்றத விட விஜயகாந்த் பையன் அப்படிங்கிறதுக்காக விழுந்த ஓட்டு, கூட்டணிக்காக விழுந்த ஓட்டுங்கிறது வேற. கூட்டணியை பற்றியே பேச வேணாங்க, அதை சொல்லவே வேணாங்க. நான் கூட்டணிக்குள்ளார இல்லை, அந்த கூட்டணிக்கு நான் விமர்சனத்துக்கே வரல. ஏன் ஒரு ஓட்டு போடுங்கன்னு ஒன்று கேட்டுக்கலாம். ஒரு நல்ல பையன், அந்த நல்லவருக்காக ஒரு ஓட்டை போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க, நமக்காக பேசிட்டுமே ஒன்னால சொல்ல முடியல. 2026 கட்சியில் வச்சு அவர் ஓட்டு. ஆமா, அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். 2026 கட்சியில் போய் உடனே விஜயகாந்த் கட்சியை அரவணைத்துக் கொள்வார்னா இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் அரசியலை உருவாக்குவார். உருவாக்கிட்டு அந்த ஓட் பேங்கிங் அரசியலில் விஜயகாந்த் கட்சியோ, புரியுதுங்களா, அதில் பிஜேபி கட்சியோ இல்லை டிஎம்கேவோ யார் கூட்டணி வைத்தால் தான் அதிகார பதவிக்கு வர முடியும், தான் ஜெயிக்க முடியும், அங்கே வச்சுக்குவார். அதே இவங்களுக்கு அந்த வேல்யூ இல்லைன்னா கட்டி விட்டுருவார். அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாது. அந்த அளவுக்குலாம் நல்லா வரல. நான் சொல்கிற விஷயம் திருப்பி திருப்பி நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் அரசியலுக்கு மிக மிக சரியான ஜாதகம், மிக மிக சரியானவர், வல்லவர். அவர் வல்லவராக இருந்து தான் திங்க் பண்ணவர், நல்லவராக இருந்து திங்க் பண்ண மாட்டார். சொல்கிறது சினிமாவில் அவர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வல்லவராக வந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். இப்போ கருணாநிதி பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசியலில் வல்லவர், கரெக்ட். எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு இது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறம் தானே இவர் வல்லவரா நல்லவரா நம்மளுக்கு இப்பயே தான் காட்டுறாரு இல்லைங்க. இப்பயே காட்டுறாரு. இப்பயே ஒவ்வொரு விஷயத்தை எதை வச்சு சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் இறப்புக்கு போனாரா, அதுக்கப்புறம் கட்சி அறிவிச்சாரா, விஜயகாந்த் வீட்டுக்கு இப்போ கொடியை விடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஏன் போகணும் சொல்லுங்க? இப்போ கொடி விட்டார்ல, விஜய் கொடியை அறிவித்தாரா இல்லையா, கொடியை அறிமுகப்படுத்தினாரா இல்லையா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி விஜயகாந்த் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அது அந்த படத்துல அவருடைய விஜயகாந்த பயன்படுத்தி மரியாதை நிமித்தமா போயிருக்காங்க. படத்தோட டைரக்டர் எல்லாமே போயிருக்காங்க. சரி, அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதே படத்துல விஜயகாந்த் இறந்த பிறகு அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு தான் இருந்துச்சு. அதே படத்துல ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமாக விஜயகாந்தை காட்டின நீங்க ஏன் விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியனுக்கு ஒரு வாய்ப்பு தரல? அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமாக காட்டி விஜயகாந்துக்கும் நாங்கள் பொதுவானவர் தான், நாங்கள் பகையாளி அல்ல, அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அவரையும் நாங்கள் அரவணைச்சு போகிறோம் அப்படின்னு காட்டிக்கிட்டு வல்லவனாக இருந்து அரசியல் பண்ண தான் பார்ப்பீங்களே ஒழிய நல்லவனாக இருந்து அரசியல் பண்ண பார்க்க மாட்டீங்க. நாம் திருப்பி திருப்பி கேட்குறது என்னென்னா, எல்லாரும் நல்லவராக இருந்து அரசியலுக்கு வல்லவனாக மாறிடுவாங்க. நீங்கள் வரும்போதே வல்லவனாக தான் வரீங்க. நல்லவனாக மாறி பணி செய்யுங்க, மக்களுக்கு தொண்டு செய்யுங்க தான் திருப்பி திருப்பி கேட்குறோம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது, வல்லவன்றது தான் இருக்குது, நல்லவனாக வாங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஜாதகத்தில் அவர் நல்லவனாக மாறுவான் இருக்கிறா, ஜாதகத்தில் நல்லவனாக மாறுறதுங்கிறது அவர் கூட சேரக்கூடிய குரு ஆட்களை பொறுத்து. ஏன்னா அவருக்கு குரு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அதனால தான் படிப்பின் மூலியமாக ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல, புரியுதுங்களா? ஆனால் அவர் கூட அமையக்கூடிய அந்த குருமார்கள்னு சொல்லக்கூடிய, அது குருங்கிறதா ஓட் பேங்கிங் அரசியல். குரு நல்லா இருந்தால் தான் ஓட்டு அரசியலுக்குள்ளார வர முடியும். பல பேர் குரு நல்லா இல்லாததால ஒரு பெரிய கட்சியுடைய நிறுவனர் கூட பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு மனு தாக்கல் கூட பண்ணி நான் பார்த்ததில்லை, புரியுதுங்களா? ஏன்னா அவங்களோட ஜனஜாதகத்தில் குரு ஏதாவது பாதிப்பாக இருக்கும், அதனால் ஓட்டு அரசியலுக்குள்ளே வராமல் இருப்பாங்க. நான் அரசியல் ஜோதிடராக இருக்கிறதால அதை முழுமையாக நான் கணிச்சு நான் சொல்கிறேன். இந்த முறை மோடி தான் ஆட்சி அமைப்பார், தொங்கு பார்லிமெண்ட் தான் அமையும், 30லேருந்து 40 சீட்டு பத்தாதுன்னு இந்தியாவிலே சொன்ன ஒரே ஜோசியர் நான் தான். அரசியல் ஜோசியராக நிறைய கணக்கு போட்டு நிறைய பேரை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், இவருக்கு குருமார்களாக இருந்து குரு இவரை வழிநடத்தக்கூடிய குரு அவர்கள் எப்படி வழிநடத்துகிறார்களோ அதை பொறுத்து இவரோட அரசியல் வாழ்க்கை அமையும். ஆனால் இவருக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் அரசியல் இருக்கும், இவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், கண்டிப்பாக மாநாடு சிறப்பாக நடத்துவார். அவர் கொடி வடிவமைச்சதுலேருந்து அதே மாதிரி நாள் அவர் அந்த அளவுக்கு விஜய் ஜாதகம் பார்க்குற ஒரு ஆளக்கா எல்லாமே பார்ப்பாருங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு யாரும் சொல்றது? அவர் சென்டிமெண்டல் ஆள் இல்லை தானே. ஏன் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு எதுக்கு போனீங்க? ஏங்க அந்த மாதிரி இதனால அந்த வேலை கெட்டு போயிடக்கூடாது, அதனால அந்த வேலை கெட்டு போயிடக்கூடாது, ஜெயிக்கணும், ஒரே நோக்கம் வெற்றி. அவர் ஜாதகம் பார்க்குற ஆளு, புரியுதுங்களா? அதேமாரி இறை வழிபாடு பண்ணுற ஆள், இதற்கெல்லாம் எதிரானவர்கள். இன்னொன்று, அவரை பற்றி எவ்வளோ விமர்சனம் வருது இல்லை, எதுக்காவது மறுப்பு நிறைய கொடுத்துருக்காரா? மறுப்புலாம் கொடுக்க மாட்டாருங்க. அதெல்லாம் விமர்சனம் நீங்கள் பட்டு பேசிட்டு நீங்கள் எப்படி கத்திட்டு போங்கடா, நான் ஜெயிச்சு வந்துட்டே இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல ஒரு மனிதருங்க அவர். அவரை பொறுத்தவரை அவர் ரூட்டு மிக மிக சரி, இன்றைய அரசியல் சூழலுக்கு அவர் ரொம்ப ரொம்ப சரி, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால்
நல்லவனாக பணி செய்யுங்க. அது ஒன்று தான் நம்ம கேட்டுக்கிறோம். 2026 விஜய் என்னவா இருப்பார்? 2026 வந்து விஜய் ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சியாக தன்னுடைய கட்சியை வடிவமைத்து அவர்களுக்குன்னு ஒரு எம்எல்ஏ, புரியுதுங்களா, அதே மாதிரி அவங்களுக்குன்னு கவுன்சிலர்ஸ், அவங்களுக்குன்னு உள்ளாட்சியில் இதிலெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு தளத்தை கண்டிப்பாக உருவாக்குவார். 2031 அவர் வந்து துணை முதல்வராக வாய்ப்பு உண்டு. அதேமாரி கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் பேசுவதுடைய செயலில் நிறைய சாதிச்சு பெறுவார். நம்ம தான் விமர்சனம் பண்ணி அது இதுன்னு கத்திக்கிட்டு இருக்கணும் மொழி அவர் கத்தலாம் மாட்டார். தெளிவாக பிளான் பண்ணி தெளிவாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் துணை முதல்வர்னா முதல்வர் யாரா இருக்கலாம்? அவர் 3 ஆப்ஷன் நான் சொல்றேன். ஒன்று சீமான், இல்லை உதயநிதி, இல்லை அண்ணாமலை. யாரும் நீங்க சொல்றீங்க? அதான் ஆக்சுவலாக ஒன்றுனா சீமான், உதயநிதி, அண்ணாமலை இது 3 பேருமே இல்லை 2031. வேற யார் இருப்பா? அது அப்புறம் தான் சொல்லணும். களமாடக்கூடிய ஆட்களை வைத்து அவங்களோட ஜாதக அமைப்பை வைத்து தான் சொல்ல முடியும். வேற இவங்களை தவிர இப்போ இல்லை அதுதாங்க களம். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஜெயலலிதாமா இருந்தாங்க, அதுக்கப்புறம் யார் இருந்தா? ஜெயலலிதாவுக்கு அப்புறம் கலைஞர் இருந்தாங்க, நடுவில் எடப்பாடின்னு ஒருத்தர் எங்க இருந்து வந்தாரு. அந்த மாதிரி நடுவில் இடையில நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஒன்னே ஒன்று தான், 2026 இவர் வந்து கட்சியை நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் கொண்டு போவார். 2031 முதல்வராக கூட வாய்ப்பு உண்டு. சாரி, துணை முதல்வராக வாய்ப்பு உண்டு. முதல்வராக வாய்ப்பு இல்லை, துணை முதல்வராக வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்போ வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது அவருக்கு சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கு. அப்போ சூரிய தசை வந்துடும். சூரிய தசைங்கிறது அதிகார பதவிக்கு அப்போ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வந்து அப்போ வந்து முதல்வர் ஆகிறதுக்கு நிறைய கேட்டகரி இருக்குங்க, புரியுதுங்களா? அதுக்குன்னு ஜாதக அமைப்புகள் இருக்குது. அப்போ யார் எதிர்த்து போட்டி போடுறாங்க, அதில் இவங்க ஜாதகம் எப்படி இருக்குது, அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு நிறைய ஆய்வு பண்ணி தான் சொல்ல முடியும். அதை இப்போ சொல்ல முடியாது. ஆனால் 2031 அவருக்கான தளம் கண்டிப்பாக இருக்கும். இந்த தமிழக அரசியலில் அவர் ஒரு பவன் கல்யாணம், இப்போ ஆந்திர அரசியலில் பவன் கல்யாணம் எப்படி துணை முதல்வர் ஆனாரோ அதே மாதிரி அவரும் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிள் உண்டு. அதனால் தைரியமாக அவருடைய கட்சி வளரும். அந்த கட்சியில் இருக்கிற இப்போ அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், கட்சியில் சேர்ந்த அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதன் மூலிமா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், வாங்க நல்லா வாங்க, களமாடுங்க. ஆனால் மக்களுக்கு நல்லவனாக வந்து பணி செய்யுங்க. அது மட்டும் தான் நம்ம கேட்டுக்கிறோம். நீங்கள் ஒரு அரசியல் ஜோதிடராக இருக்கிறதுனால நான் அந்த கேள்வி கேட்குறேன். உதயநிதியோட ஜாதகத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதை பற்றி ஆய்வு இன்னும் போகணும். ஆய்வு கட்டுரை. அண்ணாமலை அதான் அவங்கள பற்றி, ஏன்னா இவரை பற்றி நான் இவர் அரசியலுக்கு வருவார்னு சொல்லி இவரை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச்சில் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய வந்துச்சு. அதை நான் உங்களுக்கு சொன்னேன். வருங்காலங்களில் நீங்கள் கேளுங்க, அதை பற்றி ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதை பற்றி சொல்கிறேன், ரொம்ப தெளிவாகவே நான் சொல்கிறேன். இவரை பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் இறையர்களால், முருகனர்களால் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்லும்போதே சொன்னேன், சுக்கிரதசை இருக்கிற வரைக்கும் அவர் சினிமாவில் இருப்பார், டக்கெல்லாம் முடிச்சுக்க மாட்டார். அதே மாதிரி வந்து அரசியலுக்கு கண்டிப்பாக வருவார். அரசியலுக்கான தளத்தை கண்டிப்பாக நிர்மாணம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு நான் சொன்னேன். அது கரெக்டாக போயிட்டுருக்காரு. அதுக்கடுத்து 2025 டிசம்பர் வரைக்கும் கோச்சாரத்தில் உதயநிதிக்கு வந்து சனி பலம் நல்லா இருக்குது, கோச்சார பலனில் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து ஜனஜாதக பலன் என்ன இருக்குது? கோச்சார பலன்னா இன்னைக்கு நடைமுறை ஜாதகம். கோச்சாரங்கிறது இன்னைக்கு கிரக அமைப்புகள்னு சொல்கிறோம். இப்போ சனி பயிற்சி, ராகு எது பயிற்சின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் கோச்சார பலன்கள் சொல்லக்கூடியது. அந்த கோச்சார பலனில் உதயநிதிக்கு வந்து 2025 டிசம்பர் வரைக்கும் அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கும் உதயநிதிக்கும் இருக்குது. அது வந்து மறுக்க முடியாது. அதுக்கடுத்து வரும் காலங்களில் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அதை பற்றி ஒரு ஆய்வு பண்ணணும். இன்னொன்று, அண்ணாமலையோடைய ஜாதகத்தை நான் இன்னும் வந்து பெருசாக ஒன்றும் பார்க்கல. அதுக்கு எனக்கு என்னென்னா ஒரிஜினாலிட்டி ஜாதகம் கிடைக்கணும். அப்போ தான் நான் வந்து அதை பற்றி முழு ஆய்வுக்கே நான் போவேன். அதுக்கு அடுத்தடுத்து வரும் காலகட்டத்தில் அதை பற்றி நம்ம ஆய்வு செய்து அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். ஓகே, இப்போ நம்ம விஜயோடைய வளர்ச்சி அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்க கூட சேர்றவங்கள வச்சும் போகும் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்போ கூட இப்போ வரைக்கும் கூட இருந்து நகர்த்தி கொண்டு போகிறது புஷி ஆனந்த் தான். அவர் வந்து எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்? ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவர் இது ஆகிடும். இல்லை, நீங்கள் ஒரே விஷயம், நீங்கள் கேட்குற இந்த கேள்வியை நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தேன். ஏன்னா புஷி ஆனந்தை அவரை பொறுத்தவரை, விஜய் பொறுத்தவரை, விஜயை சினிமாவில் வளர்த்து விட்டது அவங்களுடைய தாய்மாமன் நிறைய அவரோட வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வளர்ந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவருக்கும் இவருக்கும் கருத்து முரண்பாடாகி ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி புஷி ஆனந்த் ஃபுல்லாகவே அவர் கூட தான் இருந்துருவார் அப்படின்றதுலாம் கேரண்டி கொடுக்க முடியாது. இவரை பொறுத்தவரை இவரோட தளத்தில் சரியாக இருப்பாருங்க. அவரோட தளத்துக்கு நீங்கள் ஒத்து வந்தீங்கன்னா அவங்க கூட அவர் ட்ராவல் பண்ணுவார். நீங்கள் அவருடைய கருத்துக்கு ஒத்து ஒரு பட்சத்தில் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவார். இவங்க அப்பா இவரை வளர்த்து விட்டார் இல்லையா, இவங்க அப்பா வளர்த்து விட்டார். இவரோட கருத்துக்கு சினிமாவில் நிறைய விஷயங்கள் ஒத்து வரல. இவர் வந்து இந்த கதைகள் தான் நடிக்கணும், அந்த இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில முரண்பாடான கருத்துக்களை வந்து இவர் சொன்னார். யார்? எஸ்எஸ்எஸ் சார் சொன்னார். அதில் வந்து இவர் முரண்பட்டு இல்லை நான் இந்த மாதிரி களத்தில் நடித்தார், ஜெயிச்சார். அந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்கு ஒத்து வரக்கூடிய மனிதர்களை வைத்திருப்பார். அதே ஒத்து வரல, நாளைக்கு வந்து அரசியலில் வளர்ச்சி அடைஞ்சு போகும்போது புஷி ஆனந்த் சாரோடைய கருத்துக்களுக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்தால் கண்டிப்பாக அவரை விட்டு விலகி போயிடுவார்.
அதுக்கெல்லாம் அவர் வந்து யோசிக்கலாம் மாட்டார். என்னை இப்போ அவரை பொறுத்தவரை என்னன்னா அவருடைய எடுத்த பணியில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு திறன் பெற்ற ஜாதகம். அதில் வந்து கருத்து சொல்லியோ இல்லை இவங்களை வச்சுக்கணும் அப்படின்ற சென்டிமெண்டலாகவோ ஒரு முடிவெடுத்து அவங்கள வச்சுக்கிட்டு கஷ்டப்பட மாட்டார். அவரை பொறுத்தவரை நீ இன்னைக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது, என்னோட கருத்து இதுதான், இதுக்கு ஒத்து வர ஓகே, நாளைக்கு நான் இதோட வளர்ந்து போகிறேன், வளர்ந்து போகும்போது அந்த கருத்துக்களுக்கு நீங்கள் ஒத்து வரலாம் அழகாக அவங்க அவரை கழட்டி விட்டுட்டு வேற அந்த களத்திற்கு ஒத்து வரக்கூடிய அந்த வளர்ச்சிக்கு ஒத்து வரக்கூடிய ஆட்களை போட்டு போயிட்டே இருப்பார். இது ஆபத்தான ஒரு நகர்வாச்சு சார். இப்போ வந்து எப்படின்னா உன் கூட இருக்கிற ஒருத்தர் நீ தப்பு பண்ணுறேன்னு சொன்னா அப்போ அதை கேட்குறது இடத்துல தானே இருக்கணும். அதை விட்டுட்டு தப்பு பண்ணுற சொல்ல அந்த ஆளை வந்து அப்படியே விட்டு விலகி போகிறது, நான் வளர்ந்துட்டேன், இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் அந்த அளவுக்கு நல்லவர் இல்லை வல்லவர்ன்றதுக்கு இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை தான் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து சென்டிமெண்ட்டாக வந்து நீங்கள் இருந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அளவுக்கு நல்லவர் அல்ல. திருப்பி நல்லவர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அவர் நல்லவர் இல்லை வல்லவராக இருந்து ஜெயிச்சு போகிறதுக்கு என்னென்ன துணை தேவையோ அதை அடிச்சு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு அதுதான் அவ்வளோதான் பண்ணுவேன். என்னுடைய கருத்துக்கு நீங்கள் ஒத்துவாங்க, சரி ஒத்து வந்தால் இருக்கலாம், அவ்வளோதான், வர முடியாது. அவருடைய கருத்து அப்படிப்பட்ட மனநிலை வந்து கூட்டணி கட்சியோட எப்படி இல்லை அவர் வந்து அவர் அந்த பிடிவாத குணம், அந்த பிடிவாத குணம் வளர்ச்சிக்கு பயன்படும். அந்த பிடிவாத குணம் சரியே, அந்த பிடிவாத குணம்லாம் சரியே. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அதாவது தீப்பிழம்பு இருக்கு இல்லையா, தீப்பிழம்பானது இப்படி பிடிச்சாலும் மேல் நோக்கி எரியும், இப்படி பிடிச்சாலும் மேல் நோக்கி எரியும். அந்த மாதிரி வந்து அவருடைய கோபம் வந்து பேச்சில் காமிக்க மாட்டார், செயலில் காமிப்பார், ஜெயிச்சு காமிப்பார். இப்போ வந்து பவன் கல்யாணம் என்ன பண்ணார்னா நான் உன்னை ஜெயிச்சே தீர்வன், ஜெயிச்சு எப்படி சவால் விட்டு ஜெயிச்சு வேலை வந்தாரோ அதே மாதிரி இவர் வந்து மேடையில் சவால் விட்டுலாம் பண்ண மாட்டார், ஆனால் மனசுக்குள்ள சவால் விட்டு நான் ஜெயிச்சு வந்துடுறேன்னு வந்துடுவார். அந்த மாதிரி திறன் பெற்றவர். அந்த ட்ராவலில் நீங்கள் கூட வந்தால் வரலாம், அந்த விஷயத்தில் அவரை நான் வந்து பாராட்டுறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது எல்லாம் இப்போ எப்படி ரசிகர்களை சினிமாவின் மூலியமாக திருப்திப்படுத்துனீங்களோ அதில் வந்து உண்மையாலுமே ரசிகர்களை இப்போ ஒரு படம் எதிராளி போய் பார்த்தா கூட பரவாயில்ல நல்லா நடிச்சிருக்காருன்னு பாராட்டுற மாதிரி தான் இருக்கும் பல நடிப்பு விஷயங்கள்லாம், அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. அதே போல் போராடி வெற்றி கண்டு நல்ல ஒரு அரசியல் தளத்தை, நல்ல ஒரு ஆட்சி அமைப்பை, நல்ல ஒரு அதிகார பதவியிலிருந்து நல்ல ஒரு ஆட்சி அமைப்பை மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதை கொடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். கொடுப்பாரு நம்புகிறோம் சார். இப்போ கூட்டணின்னு வரும்போது அதிகமாக சீமான் தான் வந்து விஜய் கூட கூட்டணி வைப்பேன், ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கூட்டணியில் தனித்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த சீமான் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனேயே நான் வந்து தம்பி கூட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது விஜய் சீமான் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா விஜய் வந்து செவ்வாய் நீட்சபங்க ராஜயோகமான ஜாதகம், அதே வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நேரடி செவ்வாய் பலம். இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடுகள் நிறையா இருக்கும். அப்படி ஒரு கூட்டணி அமைச்சு விஜய் வந்து அந்த களம் ஆட மாட்டார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து செந்தூரபாண்டி படத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜயகாந்த் அளவுக்கு நான் வந்தால் போதும் அப்படின்னு வந்து யோசித்த மனுஷன் வந்து விஜய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தெலாம் தாண்டி பேர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரஜினி அளவுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ரஜினி மாதிரி அப்படின்லாம் சில விஷயங்கள் பேசினார். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சாரை தாண்டி போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கிட்ட தலைமை என்ன தெரியுமா, எம்ஜிஆர் மாதிரி வந்தால் போதும். நீங்கள் வில்லு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அன்பியாவா காமெடியை வச்சிருப்பார், நான் எம்ஜிஆர் மாதிரி. அது மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா களமாடி மேலே வந்துற ஒரு ஆள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, சீமான் சார் வந்து மிகப்பெரிய போராளி, அவருடைய கருத்துக்கள் மிக மிக உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் போராளி, அரசியல்வாதியில் அவர் ஒரு போராளி. இவர் வந்து அரசியல்வாதிக்கும் போராளிக்கும் எப்படி ஒத்து போகாது. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. விஜயை பொறுத்தவரை போராளியாக இருந்து கொள்கைகளை பரப்புறதுக்கு அரசியலுக்கு வரல, அதிகார பதவி வர்றதுக்காக வராரு. அதிகார பதவி வேணும்னா யாருக்கிட்ட வேணாலும் கூட்டணி அமைச்சு அதிகார பதவிக்குள்ளார போகக்கூடிய யோசிக்கக்கூடிய மனிதர். இதே வந்து சீமானுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய போராளி குணத்தாலும் தன்னுடைய கொள்கையாலும் அவங்க கூட நான் போகமாட்டேன் அப்படின்னு நின்று தனியாக களமாடுறார். இவர் போராளி, அவர் அரசியல்வாதி, அவருக்கு ஒத்தே போகாது. இவர்கள் கூட்டணி அமைக்க மாட்டார்கள். இவருடைய ஜாதக அமைப்பு வேற. வருங்காலத்தில் இவருடைய ஜாதக அமைப்பெல்லாம் ஆய்வு செய்து முழுமையாகவும் நான் சொல்கிறேன், ரொம்ப நன்றி. கொடுப்பாருன்னு வந்து முழுமையாக நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.